ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இவங்க வந்து 1950s இருக்கிற பேரண்ட், ஓகே. அடுத்து இவங்க வந்து 2000 டைமில் உருவாகிற பேரண்ட்ஸ். ரெண்டு பேரோட மைண்ட் செட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து சைல்டு பர்த் சொல்லலாமா, புரிஞ்சுல? எஸ். 1950s இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன யோசிப்பாங்க, நமக்கு வந்து ஒரு 2 3 குழந்தை இல்லை 4 குழந்தை 5 குழந்தை இருந்தாலும் ஹாப்பியாக இருப்பாங்க, கரெக்டாக. பட் 2000க்கு அப்புறம் அந்த 90s கிட்ஸ் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் மைண்ட் என்ன இருக்குது, சைல்டு பர்த் வந்து ஒரு குழந்தை ஓகே, இல்லை 2 குழந்தை ஓகே, அதுக்கு மேலே போகிறது வந்து தப்புன்னு யோசிக்கிறாங்களே. ஸோ இப்படி யோசிங்களேன், 1950s இருக்கிற பேரண்ட் சம்பாதிக்கிற காசை விட 2000 இருக்கிற அந்த பேரண்டோட இன்கம் அதிகம் இல்லை, அதிகமான காசு, டபுள் தி இல்லை 6 மடங்கு அதிகமாக இருக்குது அவனோட பர் கேபிட்டா இன்கம் எல்லாமே. அப்படி இருக்கும்போது அதிகமான குழந்தை வந்து தேவையில்லாதது, அதை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியாதுன்னு ஏன் யோசிக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இப்போ டெக்னாலஜி அதிகமாக இருக்குது, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக டெவலப் ஆயிருக்கு. அப்போது ஒரு 3 4 குழந்தைங்களை இந்த காலகட்டத்தில் தானே ஈஸியாக வாட்ச் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும். அப்போது இந்த காலத்தில் இருக்கிற இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு அந்த சைல்டு பர்த் வந்து கம்மியாக தான் இருக்கணும், ஒரு குழந்தை தான் இருக்கணும், 2 குழந்தை தான் இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து ஏன் உருவாயிருக்கு. எல்லாருக்குமே தெரியும், பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா லிட்ரஸி வந்து இங்கே இருக்கிற 1950s 1900 அந்த டைமில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இருக்காது இல்லை, கரெக்டாக. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு தான் அந்த ஆட்ஸ் வழியாவோ இல்லை கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வழியாவோ நிறைய அந்த கான்ஷியஸ்னஸ் கம்மியான குழந்தை இருக்கிறது நல்லதுன்ற அந்த லிட்ரஸி கொண்டு வந்தாங்களா, அது நமக்கு எல்லாம் தெரியுது. பட் ஆக்சுவலாக கேட்க வேண்டிய கொஸ்டின் என்ன, இந்த பாப்புலேஷன் சம்மந்தப்பட்ட லிட்ரஸியை ஏன் கொண்டு வராங்க, இப்படியே விட்டுருக்கலாம்ல, கரெக்டாக. அந்த 1950ஸ்க்கு இந்த லிட்ரஸி தராமல் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு லிட்ரஸி தராங்கன்னா ஒரு காரணம் இருக்குல்ல. என்ன காரணம்னா, நமக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல, 2 குழந்தைக்கு மேலே இருந்துச்சுன்னா பார்த்துக்க முடியாது, சம்பளம் கம்மியாக இருக்கும், செட் ஆகாத யோசிக்கிறோம்ல. அந்த பயம் ஃபஸ்ட்டு யாருக்கு இருந்ததுன்னா நமக்கு கிடையாது, கவர்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு அந்த பயம். இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து பாப்புலேஷன் மேலே ஒரு பயம் இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா அந்த இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அந்த பயம் இருந்ததுக்கான காரணம் வந்து உலகம் தான். குளோபல் லெவலில் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாக போகுது, அந்த பாப்புலேஷனை மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இஷ்யூ உருவாகும் அப்படின்னு ஒரு பயத்தை உருவாக்குனாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 1987 இந்த உலகத்தோட பாப்புலேஷன், இந்தியா கிடையாது, இந்த குளோபல் லெவலில் பாப்புலேஷன் வந்து 5 பில்லியன், அதாவது 500 கோடியா. ஸோ ரேப்பிட் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷனா. ஸோ என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, முதல் முறையாக நம்ம குளோபலுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது, பாப்புலேஷனுமே ஒரு இஷ்யூவாக வர வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஊரில் 100 பேர் தான் இருக்காங்கன்னா அந்த 100 பேருக்கு சாப்பாடு போகிறது ஈஸி, 100 பேருக்கு வேலை தர்றது ஈஸி, 100 பேருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கட்டுறதும் ஈஸி, கரெக்டாக. அதே ஊரில் வந்து 100 கோடி மக்களை அதிகமாகிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சாப்பாடை வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஐடியா, அதாவது எல்லாருக்கும் பசியை போகணும், எல்லாருக்கும் வீடு கட்டி தரணும், எல்லாருக்கும் ஹெல்த் நல்லா பார்த்துக்கணுன்ற ஐடியா இருந்தாலும் ஒரு 100 கோடி மக்களுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கஷ்டம் இல்லை, அவ்வளோ எக்கனாமி இருக்காதுல்ல. ஸோ குளோபல் லெவலில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுக்கு மேலே பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும், பாவர்ட்டி அதிகமாகும். என்ன ரீசன், எல்லாருக்கும் சாப்பாடு போடுற அளவுக்கு கவர்மெண்ட்டு காசு இருக்காது, சில பேர் பட்னியாக இருப்பாங்க, சைல்டு மார்டாலிட்டி என்ன ஆகும், அதிகமாகும்ல. நிறைய குழந்தைகள் பிறகுதுன்னா அந்த எல்லா குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கான ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். அப்போ நிறைய எல்லா ஹாஸ்பிட்டல் கட்ட முடியாது இல்லை, ஒரு கோடி மக்களுக்கு கட்டலாம், 100 கோடி மக்களுக்கான ஹாஸ்பிட்டல் கட்டுறது கஷ்டம். அப்போ நிறைய குழந்தைகள் பிறக்கும் இறந்து போகும், ஏன்னா ஹாஸ்பிட்டல் வசதி கிடையாது. ஸோ ஹெல்த் கிரைசிஸ் உருவாகுமா, அதிகமாக உருவாகிற பாப்புலேஷனுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காதுல்ல. ஸோ இதெல்லாம் பாப்புலேஷனோட இஷ்யூஸாக உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு. ஸோ குளோபல் லெவலில் பாப்புலேஷன் இதுக்கப்புறம் அதிகமாச்சுன்னா இவ்வளோ இஷ்யூஸ் வரும். ஸோ ஒட்டுமொத்த குளோபுக்கே இவ்வளோ இஷ்யூ வரும்னா எந்த கண்ட்ரியில் பாப்புலேஷன் அதிகம், இந்தியாவில் தான் அதிகமான பாப்புலேஷன். அப்போ இந்தியா வந்து பாப்புலேஷனை குறைக்கலன்னா ஃபியூச்சரில் இந்தியாவில் நிறைய குழந்தைகள் இறந்து போகும், பவர்ட்டி அதிகமாக இருக்கும், எக்கனாமிக் கிரைசிஸ் வரும் அப்படின்ற ஒரு பயத்தை கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் பாவர்ட்டி, ஹங்கர், சைல்டு மார்டாலிட்டி ரேட் இதெல்லாம் அதிகமாக போகுது அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தியரிஸாக எஸ்எஸாக கொடுத்தாங்க. பட் ஆக்சுவலாக ரிசல்ட் பார்த்தோன்னா ரிவர்ஸ் ஆகிடுது. இந்தியா பற்றி என்ன யோசிச்சாங்களோ அதுக்கு ஆப்போசிட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், குளோபல் திங்கர்ஸ் நினச்ச மாதிரி இந்தியாவில் பாப்புலேஷன் அந்த ஃபர்டிலிட்டி ரேட் இருக்குல்ல, அந்தளவுக்கு அதிகமாகல, 3 நாள்லாம் ஆகலை, எல்லா ஃபேமிலியுமே 2.3 அதெல்லாம் குறைச்சிட்டாங்க. ஸோ நினச்ச மாதிரி இந்தியாவோட ஃபர்டிலிட்டி ரேட் வந்து அந்தளவுக்கு அதிகமாகல, இது ஒன்று. அட் த சேம் டைம் பாப்புலேஷன் அந்த டைமில் அதிகமாக இருந்தாலும் அந்த பாப்புலேஷனுக்கான சாப்பாடை இந்தியாவில் ஈஸியாக கொடுக்க முடிச்சு. அதாவது ஹங்கரில் இறந்து போவாங்கன்னு சொன்னாங்களே, அந்த ஹங்கரை ஈஸியாக இந்தியா வந்து ஹேண்டில் பண்ணிச்சு. எப்படி ஹேண்டில் பண்ணிச்சு, ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச க்ரீன் ரெவல்யூஷனா, ரொம்ப சிம்பிளாக சொன்னால் டெக்னாலஜி இந்தியா எடுத்துக்கிச்சு. ஸோ சேம் லேண்டு தான் நேற்று வரைக்கும் உற்பத்தி பண்ணதை விட இந்த சேம் லேண்டில் இப்போது அதிகமான ப்ரொடக்ஷன் வருதா. நம்மளோட அக்ரிகல்ச்சர் மெத்தடில் ஹை ஈல்டு வெரைட்டிங் சீட்ஸாக அதிகமான விளைச்சல் கொடுக்குற சீட்ஸை போட்டு ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகமாக்கி இந்தியாவோட ஹங்கர் என்ன பண்ணுறோம், பவர்ட்டை சரி பண்ணியாச்சா. அதே மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்லாம் அதில் சரியாக இருக்காது, நிறைய பேர் இறந்து போக சொன்னாங்களே, அதுவும் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இந்தியாவோட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பப்ளிக் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவல் வந்து இந்தியாவில் வாடுறது லாங்குவிட்டி சொல்லுவாங்களே, ஏஜ் அதுவும் அதிகமாக இருக்குது. ஸோ இருக்கிற பாப்புலேஷனுக்கு அந்த ஹெல்த் ஃபெசிலிட்டியும் அதிகமாக்கியாச்சு, அவனோட லிவிங் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஃபியூச்சரில் பாப்புலேஷன் அதிகமாகாத மாதிரி ஃபர்டிலிட்டி ரேட்டும் இந்தியாவில் குறைஞ்சி போச்சு. இருக்கிற பாப்புலேஷனுக்கு வந்து ஹங்கர் பாவர்ட்டி வராத அளவுக்கு சாப்பாடு அது ஃபுட் ப்ரொடக்ஷனும் அதிகமாகிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு இந்தியா டெவலப் ஆகிருக்குன்னு உங்களால் யோசிக்க முடியுதுல்ல. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை பற்றி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும், இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு புக்கை படிக்கணும் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா பாப்புலேஷன் டைனமிக்ஸ். ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது,
ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அந்த ஊரில் வந்து எவ்வளோ ஓல்டேஜ் இருக்காங்க, எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை குழந்தைகள் வந்து பிறந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இறந்து போகாமல் இருக்காங்க, ப்ளஸ் ஜென்ரல் நியூட்ரலிட்டி இருக்கா இல்லையா, எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குதா இல்லையா, இன்கம் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா, பாப்புலேஷன் பற்றியான எல்லா டேட்டாஸ் படிக்கிறோம்ல, அதில் இருந்து தான் ஒரு கண்ட்ரியை டெவலப் பண்ணலான்ற பாயிண்ட்டே ஆரம்பிக்குது. அதை பற்றி நம்ம ஏன் இன்றைக்கி பார்க்குறோம், இன்றைக்கி சென்டர் பேஜ் முழுக்க அதுதான். இந்தியாவோட டெமோகிராஃபி பற்றி, பாப்புலேஷன் ஜேர்னி பற்றி, பாப்புலேஷன் பற்றி தான் அடுத்த ஆர்டிக்கலும் இது பாப்புலேஷன் பற்றி தான். ஸோ ஆல்மோஸ்ட் பாப்புலேஷன் பற்றி பேசுகிறதுனால இது பார்க்க ஆர்டிக்கல் பெருசாக இருக்கும், பட் ஆக்சுவலாக கான்செப்ட் ஒன்று தான். நம்ம கான்செப்டை பேசியாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்க எல்லா ஃபேக்ட்ஸும் சம்மரைஸ் பண்ணி சொல்லிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஜூலை 11 வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டேவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆக்சுவலாக வேர்ல்டு பாப்புலேஷன் டேன்னு ஒரு ஐடியா வந்து உருவாக்குறாங்களே, அதுக்கான ரீசன் புரிஞ்சிச்சா? 1987 குளோபோட பாப்புலேஷன் 5 பில்லியன் ஆயிடுச்சா, 500 கோடி ஆயிடுச்சு. அப்போது நம்ம வேர்ல்டுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இப்போ பாப்புலேஷனும் ஒரு இஷ்யூ ஆகுது. அதாவது பாப்புலேஷன் அதிகமாச்சுன்னு பார்த்தோம்ல, ஹங்கர் அதிகமாகும், பவர்ட்டி அதிகமாகும், எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகிடும், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, இவ்வளோ இஷ்யூஸ் வரப்போகுது. அப்போது பாப்புலேஷன் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம ஒரு நாள் அலோகேட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு ஜூலை 11 நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு கண்ட்ரியோட பாப்புலேஷன் எப்படி இருக்குது, அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, பவர்ட்டி எப்படி இருக்குது அனலைஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு ஒரு டேவை வந்து உருவாக்குனா தான் ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் பற்றி அனலைஸ் பண்ண முடியல. ஸோ இந்த ஐடியாவை கன்சிடர் பண்ணது யார்? கேசி ஜக்காரியாவா. ஸோ டெமோகிராஃபர், பாப்புலேஷன் பற்றி படிக்கிற ஒரு ஆள். ஸோ ஜக்காரியா என்ன சொல்கிறாரு, குளோபல் லெவலில் பாப்புலேஷனால் உருவாகிற இஷ்யூஸை பற்றி ஹைலைட் பண்ணி பேசுகிறதுக்கு ஒரு நாள் தேவை. ஸோ அதோட ரிசல்ட்டாக உருவானது தான் ஜூலை 11. யுனைடெட் நேஷன் வந்து இந்த டேவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேவை சான்ஸாக யூஸ் பண்ணி இந்தியாவுடைய பாப்புலேஷன் டைனமிக்ஸ் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஷார்ட் ப்ரீஃபாக பார்த்தாச்சு. எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி சில ஃபேக்ட்ஸ் இருக்கும்ல, அதை அப்படியே லிஸ்ட் பண்ணலாம். அந்த ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்களோ லிஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாப்புலேஷன்ன்ற வெறும் வார்த்தைக்கும் பிரிச்சுட்டு டைனாமிக்ஸ்ன்ற வார்த்தைக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? பாப்புலேஷன்னா எவ்வளோ மக்கள் தொகை, பாப்புலேஷன் டைனாமிக்ஸ்னு அர்த்தம் அந்த ஊரோட மக்கள் தொகை எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ இந்தியாவுடைய பாப்புலேஷனில் உருவான டைனாமிக்ஸ் என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, அதில் அப்டேட், அதில் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்தியாவுடைய பாப்புலேஷனில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அந்த டைனாமிக்ஸை பார்க்கலாம். ஸோ அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷன் டைனாமிக்ஸை புரிஞ்சுக்கணும்னா ஒரு 3 முக்கியமான காம்போனன்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணோம். இந்த 3 காம்போனன்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அகைன் சொல்கிறேன். ஃபர்டிலிட்டி ரேட், அதாவது இந்தியாவில் ஒரு ஃபேமிலிக்கு வந்து எத்தனை குழந்தை பெற்றுக்கிறாங்க, அந்த ரேட் எப்படி இருக்குது அதை பார்க்கணும். பிறக்கிற குழந்தை வந்து உயிரோட இருக்கா, அதாவது சீக்கிரமாக இறந்து போயிடுதா, மார்டாலிட்டி ரேட் அதை பார்க்கணும். 2. அடுத்து அந்த கண்ட்ரியில் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்களே, ஒரு பெரிய சிட்டிக்கு வேலைக்கு போகிறாங்களே, மைக்ரேஷனாக இருக்கா இல்லையா, இந்த 3 காம்போனண்ட்டை அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்தியா இந்த 3 காம்போனண்ட்லையும் எப்படி இருக்குது, ஃபர்டிலிட்டி ரேட் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிச்சுல, நல்லது தானே? எஸ், 3-4 குழந்தைங்க அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க இப்போ 2 தான் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பாப்புலேஷன் லிட்ரஸியில் குறைஞ்சிருக்கு. ஸோ 1992 3.4 ஒரு ஃபேமிலிக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 குழந்தை இருக்கும். 3.4. 2021 அப்புறம் 2.1 தான், மேக்ஸிமம் 2 குழந்தை தான். ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ், இந்தியாவோட ஃபர்டிலிட்டி ரேட் ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சு போச்சுல. ஒரு ஃபேமிலி வந்து 3 to 4 குழந்தைங்களோட ஹாப்பியாகவும் இருக்கலாம். பட் எக்கனாமிக்கலாக பாருங்களேன், எக்கனாமிக்கலாக பார்க்கும்போது ரேட்டு குறையிறது தான் யூஸ்ஃபுல். எப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் 4-5 குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த ஃபேமிலி பிக்கர் ஃபேமிலி இல்லை, ஸ்மால் ஃபேமிலி கிடையாது. ஒரு பெரிய ஃபேமிலினா அந்த பெரிய ஃபேமிலிக்கான ரிசோர்ஸை அலோகேட் பண்ணுறதுல கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆகும், ஒரு ப்ராப்ளம் வருமா? ஒரு பிக் ஃபேமிலி இல்லைனா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலினா என்ன அர்த்தம்னா, அங்கே வயசானவங்க இருப்பாங்க, கரெக்டாக நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. அப்போது டிபெண்டன்சி ரேஷியோ அதிகமாக இருக்கும். லாஜிக் புரிஞ்சுல? எஸ், எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்க மாட்டாங்க. 2-3 பேர் வயசானவங்க இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கிறது செலவாகும், ஹாஸ்பிட்டல் செலவாகும். அப்போ எல்லாமே வந்து க்ரோத் நோக்கி போகாது அப்படின்றது எக்கனாமிக்கல் பர்ஸ்பெக்டிவ். ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, ஒரு ஸ்மால் ஃபேமிலின்றது அங்கே இருக்கிற 2 பேர், ஒரு குழந்தை அவங்க பெருசாகனா இல்லை அந்த கேர்ள் பெருசானாங்கன்னா ஒர்க் பண்ண போவாங்க, இண்டிபெண்டாக செயல்படுவாங்க, ஒவ்வொருத்தவங்களும் வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, எக்கனாமிக் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகுன்றது எக்கனாமியோட கான்செப்ட். ஸோ ஃபர்டிலிட்டி ரேட் குறையும் போது அந்த ஊரோட ரிசோர்ஸ் இருக்குல்ல எஃபிஷியண்டாக இருக்கும். லாஜிக் புரிஞ்சுல? ஒரு 10 பேருக்கு நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ஒரு ஃபேமிலி குட்டியாக இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ரிசோர்ஸை பிடிச்சது ஈஸி இல்லை. ஸோ ரிசோர்ஸ் எஃபிஷியண்டாக இருக்கணும்னா அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தாச்சுல, அதாவது இந்தியாவில் இருக்கிற சிட்டிசன்ஸ் வந்து 1950s வாழ்கிறத விட 2000 அவங்க வாடுற அந்த ஏஜ் சொல்லுவாங்களே 60s 70s அது அதிகமாக இருக்குல்ல. அந்த ஆர்டிக்கலில் வந்து ஃபேக்சுவலாக எவ்வளோ அதிகமாக இருக்குன்றது சொல்லலை. ஸோ நம்ம ஜஸ்ட் நான் வச்சுக்கலாம், மார்டல் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு, அதாவது லாங்குவிட்டி அதிகமாக இருக்குது, டெத் ரேட் குறைஞ்சி ஒரு இண்டிவிஜுவல் இந்தியாவில் அதிகமான நாள் வாடுற அளவுக்கு ஏஜ் அதிகமாக இருக்குது நான் வச்சுக்கலாம். அது வந்து நமக்கு வந்து அந்த சர்வேலே கிடைக்கும். பட் இப்போ அந்த ஆர்டிக்கல் கொடுக்காதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் மைக்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்குல்ல. இன்டர்னல் மைக்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஒரு ரூரலேருந்து சிட்டிக்கு வர்றது அதிகமாக இருக்கும், ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வரது அதிகமாக இருக்குது, வெளிநாட்டுக்கு போகிறது அதிகமாக இருக்குது. ஸோ அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ இந்த 3 வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டேட்டாஸ். அடுத்த லெவல் இந்தியாவில் ஏஜிங் பாப்புலேஷன் எப்படி இருக்காங்க, அதாவது வயசானவங்க அதிகமாக இருக்காங்களா, அதையும் அனலைஸ் பண்ணுற புரிஞ்சுல உங்களுக்கு. அதிகமான வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்கள வந்து
டிபெண்ட் பண்ணி ஆகணும். அதாவது கவர்மெண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அவங்க இண்டிவிஜுவலாக சம்பாதிக்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்க அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும், இன்சென்டிவ் தரணும். அது க்ரோத் கிடையாதுல்ல, அது வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தான், கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கிடையாதுல்ல. எஸ், 2011 சென்சஸ் படி இந்தியாவில் ஒரு 100 பேர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த 100 பேரில் 8 பேர் வந்து 60 வயசுக்கு மேலே இருக்காங்க. கரெக்டாக சொன்னால் 8.6. ஸோ நீங்கள் ஒரு 100 பேர் இந்தியாவில் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 100 பேரில் கண்டிப்பாக லாஜிக் புரிச்சுல. இப்போ நீங்கள் வெளியே ரோட்டுக்கு போகிறீங்க, போயிட்டு ஒரு 100 பேரை பார்க்குறீங்கன்னா அந்த 100 பேரில் கண்டிப்பாக நீங்கள் 8-9 பேர் வந்து வயசான பார்ப்பீங்க, 60 வயசுக்கு மேலே இருக்குன்னு பார்ப்பீங்க. 2011 சென்சஸ் இது அப்படியே கேல்குலேட் பண்ணால் 2050 வந்து 19.5 அவுட் ஆஃப் 100. ஸோ 19.5% இந்தியாவோட பாப்புலேஷன் யார் இருப்பா? ஓல்டேஜ் பீப்புள் இருப்பாங்க. கரெக்டாக? அப்போ இந்த பாப்புலேஷன் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும்? ஒரு கேர் கொடுக்கணும். அந்த கேருக்கு பேர் என்ன? ஜெரியாட்டிக் கேரா. ஸோ வயசானவங்களுக்கு தர்ற ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ். இது மட்டும் பத்தாது, கூடவே அவங்களுக்கு காசு தரணும்ல, ஏன்னா அவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஸ்கீம் தரணும்ல, சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட். 2050 இந்தியாவில் அடுத்தடுத்து வர கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும்னா ஜெரியாட்டிக் கேர் இந்தியாவில் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் அந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா 2050 வந்து பாப்புலேஷனில் கால்வாசி பேர் வந்து வயசானவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இது 2 இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்தியா பண்ண வேண்டியது இது முக்கியம். ஸோ அகைன் சொல்கிறேன், ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷன் டைனாமிக்ஸை புரிஞ்சுக்கணும்னா அந்த கண்ட்ரியோட ஃபர்டிலிட்டி ரேட் எப்படி இருக்குது, மொர்டாலிட்டி ரேட் எப்படி இருக்குது, மைக்ரேஷன் எப்படி இருக்குது, ஏஜிங் பாப்புலேஷன் எப்படி இருக்காங்க, சைல்டு எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். டேரெக்டாக இதெல்லாம் அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு லெவல். அடுத்து சோஷியல் லெவல் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் அகைன் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷன் டைனாமிக்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த டைமில் இருக்கீங்களோ அந்த காலகட்டத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோடைய பாவர்ட்டி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஹங்கர் எப்படி இருக்குது, ஹெல்த் எப்படி இருக்குது, இது 3 தான் அனலைஸ் பண்ணால் அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் டைனாமிக்ஸ் புரிஞ்சுக்கலாம். அங்கே இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க புரிஞ்சுக்கலாம். கரெக்டாக? ஏன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த எஸ்டிஜி கோலில் முக்கியமானது என்னது? நோ பாவர்ட்டி, நோ ஹங்கர், நோ ஹெல்த். ஸோ இந்த ஸ்லோகனை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் பாப்புலேஷன் டைனாமிக்ஸை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 3 ஆங்கிலையும் பார்க்கணும். யுனைடெட் நேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா கண்ட்ரியுமே சரி 2030 இந்த எஸ்டிஜி கோல் இருக்குல்ல, நோ பாவர்ட்டி, நோ ஹங்கர், நோ ஹெல்த், அந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வந்துடணும். அதுக்கு எல்லா கண்ட்ரியும் ஒர்க் அவுட் பண்ணணும். பட் அகைன் இந்தியாவில் ஏன் வந்து யுஎனோட இந்த பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புரிஞ்சு அவங்களுக்கு? ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் இருக்குல்ல, சிம்பிளாக ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை சிம்பிளிஃபை பண்ணணும், சிம்பிளாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியஸ்ட் வழி இந்த 3 தான். எந்த கண்ட்ரியில் எல்லாருக்கும் பேசிக் நெசசிட்டி, அதாவது ஃபுட்டு, ஹெல்த்து, அப்புறம் வந்து ஷெல்டர், இந்த 3 கிடச்சிச்சுனாலே அந்த கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரி தான். இந்த 3 வச்சியும் அனலைஸ் பண்ணணும். அப்போ இந்த 3 எல்லா கண்ட்ரிலையும் இந்த 3 விஷயங்கள், சாப்பாடு, ஹெல்த்து, அப்புறம் வந்து தங்குறதுக்கான காசு வசதி, இதெல்லாம் இருந்துச்சுனாலே டெவலப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த 3 மட்டும் 2030 என்ன பண்ணும், சரி பண்ணுறது தான் டார்கெட்டா. ஸோ இது வழியாகவும் ஒரு கண்ட்ரியில் பாப்புலேஷன் எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்தியாவில் பாவர்ட்டி குறைஞ்சிருக்கா இல்லையா? டேட்டா படி பார்த்தோன்னா பாவர்ட்டி குறைஞ்சிருக்கு 1990 2019. ஸோ கடைசி 30 வருஷத்தில் இந்தியாவில் இருக்கிற பாவர்ட்டி இருக்காங்களே 48% வந்து 10% மாட்டாங்க. லாஜிக் புரிச்சா? ஒரு 100 பேர் எடுத்து பார்க்குறீங்கன்னா 100 பேர் 48 பேர் பாவர்ட்டியாக இருந்தாங்க 90s. இப்போ வந்து 100ல் 10 பேர் தான் பாவர்ட்டி. ஸோ ஆக்சுவலாக அந்த டேட்டாவில் அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கும். வாட் இஸ் பாவர்ட்டி, எவ்வளோ காசு இருந்தால் பாவர்ட்டி டெஃபினேஷன் இருக்கும். பட் ஆக்சுவலாக தியரட்டிக்கலாக ஒரு டேட்டா இந்த குளோபல் லெவலில் இந்தியாவை கம்பேர் பண்ணுவோம், இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் பாவர்ட்டி குறைஞ்சிருக்கு. இப்போ 100 பேரில் 10 பேர் தான் பாவர்ட்டி. பட் இந்த டேட்டாவில் நாம் இன்டர்பிரட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், இவ்வளோ லெவல் ஆஃப் பாவர்ட்டியை எப்படி ரெடியூஸ் பண்ணாங்க? 48ன்னு உங்களுக்கு தெரியல, பாதிக்கு பாதி பேர் பாவர்ட்டி இருந்தவங்க. இப்போது 10% தான் இந்தியாவில் பாவர்ட்டினா அதை கவர்மெண்ட் எப்படி குறைச்சது? அதை கண்டுபிடிச்சா தெரிஞ்சிடும்ல. 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, நரேகா ஸ்கீம். எஸ், மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இருக்குல்ல. ஸோ அந்த காசு வந்து மக்களோட பாவர்ட்டி குறைச்சிருக்கு. அதனால வந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ 2006 எடுத்த முக்கியமான ஸ்டெப்ஸ் வந்து பாவர்ட்டியை கொஞ்சம் குறைச்சிருக்க மாதிரி காட்டுது. ஏன்னா கவர்மெண்ட்டே கையில் காசு கொடுத்துருது, அந்த காசு வழியாக கொஞ்சம் சாப்பாடுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, வேலை கிடைக்கிது. ஸோ பாவர்ட்டியில் கம்மியாக இருக்குல்ல, இது ஒன்று. அட் த சேம் டைம் ஜனனி சுரக்ஷா யோஜனா 2005 தானே, எனக்கு தெரிஞ்சதான் மோஸ்ட் ஃபேமஸ் தான் இது. ஆல்ரெடி ஒரு ப்ரெக்னென்ட் உமனோட டெலிவரி, அதாவது ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்களே, இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் பிரசவம் பார்க்குறத விட ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற அந்த காஸ்ட்டில் இருக்குல்ல, இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, அதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்குது. அட் த சேம் டைம் ப்ரெக்னென்ட் உமனுக்கு கேஷ் பெனிஃபிட் தராங்கல்ல, அந்த ஸ்கீம் இது. ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் உமன் அந்த டைம்லேயும் காசு அதிகமாகும்ல, அந்த கேஷ் பெனிஃபிட் தர்றதன் வழியாகவும் அவங்க ஃபேமிலி விட்டு இருக்கும் பாவர்ட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்ல, ஏன்னா காசு கிடைக்குது. ஸோ இந்த ஸ்கீம் வழியாக கொஞ்சம் காசு கிடைக்குது. அண்ட் ப்ரெக்னென்சி டைமில் செலவாக வேண்டிய காசும் சேவ் ஆகுதுல்ல. அதனால் இந்த 2 முக்கியமான ஸ்கீம் வழியாக பாவர்ட்டி இந்தியாவில் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னல, அது நான் டேட்டா சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். இந்தியாவில் தன்னோட க்ரோயிங் பாப்புலேஷனுக்கு சாப்பாடு போட முடியுமா அப்படின்னு டவுட்டு ஏற்படுத்தினாங்களே குளோபல் லெவலில். அது ஒரு புக்கில் தான் ஆரம்பிச்சது. அது என்ன புக்குனா, பால் எல்ரிச் எழுதின புக்கு பேர் வந்து பாப்புலேஷன் பாம் 1968. இதில் பேசப்பட்ட கான்செப்ட் தான் இது. இந்தியாவில் தன்னோட பாப்புலேஷனோட ஹங்கரை குறைக்க முடியுமா அப்படின்னு
அதுதான் ஃபியூச்சர் சேலஞ்ச் இந்தியான்னு சொல்லியிருந்தாங்களே. எஸ். பட் என்ன ஆயிடுச்சு, சரி பண்ண முடிஞ்சதில்ல. என்ன ரீசன்? க்ரீன் ரெவல்யூஷன்ல. ஸோ க்ரீன் ரெவல்யூஷனோட இம்பாக்ட்னால இந்தியாவில் எவ்வளோ ஹங்கர் குறைஞ்சிருக்கு 2001 2021 வச்சுக்கலாம். லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ். ஸோ இந்தியாவோட ஹங்கர் குறைஞ்சிருக்கு 18%. ஃபேக்டாக சொல்லணும்னா 18.3%லேருந்து 16.6% குறைஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ஆக்சுவலாக இந்தியாவோட மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, ஹங்கர் குறைச்சிருக்கோம்ல, அந்த சக்ஸஸை விட இந்தியாவில் மால் நியூட்ரிஷன் அதிகம். மீனிங் புரிச்சா? அதாவது சாப்பாடு கொடுத்து பவர்ட்டிலேருந்து குறைச்சிருக்கோம், ஹங்கர் குறைச்சிருக்கோம். ஓகே. பட் அந்த சாப்பாடு ஹெல்த்தியாக கிடைச்சிருக்குன்னா ஹெல்த்தியாக கிடைக்கல. நிறைய பேருக்கு அனிமிக் இருக்குது. ஸோ இந்தியாவோட முக்கியமான சேலஞ்சு இதுதான் ஃபியூச்சரில். ஸோ ஹங்கர் குறைச்சிருக்கோம், அதுக்கான காரணம் இதெல்லாம் ஓகே. பட் சாப்பாடு நியூட்ரிஷனாக இல்லை. முக்கியமாக குழந்தைங்களுக்கு இன்னும் நியூட்ரிஷனாக கிடைக்கணும். ஸோ இதை சரி பண்ண வந்தது எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, போஷான். ஸோ அதனால தான் இப்போ பேசுகிற ஸ்கீம்லாம் மெயின்ஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணும். மெயின்ஸ் கிடையாது, நீங்கள் எங்கே போனாலுமே இல்லை எந்த டைம் ஃப்ரீயாக கிடைச்சாலும் போஷன் அபியானோட இம்ப்ளிமெண்டேஷன் ரெடி பண்ணுறாங்க. மேலே பார்த்த ஸ்கீம் இருக்குது, நரேகா ஸ்கீம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்களா, அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்களா, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஜன சுரக்ஷா யோஜனாவோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் தான் ஒரு கண்ட்ரியோடைய அந்த பாப்புலேஷனை டெவலப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஒரு சிட்டிசனாக சரி, ஒரு யங்ஸ்டராக சரி, இதெல்லாம் யார் பண்ணுறா, எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்க, ஃபண்டு குறைஞ்சிருக்கா, அதிகமாக இருக்கா, ஒரு அப்டேஷன் என்ன, எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுட்டே இருக்கணும். ஸோ நியூஸில் வரும்போது சரி, நீங்கள் ஃப்ரீ டைம்லையும் ஒரு ஹாபியாக இதெல்லாம் சோஷியல் பாலிசிஸ் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணணும். ஸோ போஷன் எப்போ வந்துச்சு? 2018. ஸோ போஷன் அபியானோட மெயின் எய்ம் என்ன? ஹோலிஸ்டிக் நரிஷ்மெண்ட்டா. ஸோ நல்ல சாப்பாடு, நியூட்ரிஷன் சாப்பாடில். ஸோ இந்தியாவோட முக்கியமான சேலஞ்சு தான், உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்தியாவோட பாப்புலேஷன் டைனாமிக்ஸில் இன்னொரு முக்கியமான டேட்டா ஆல்ரெடி பேசினது, ஃபேக்ட்ஸாக பார்க்கலாம். மார்டாலிட்டி ரேட், இறப்பு விகிதம். 2 விகிதத்தை பார்க்கணும். ஒன்று வந்து மேட்டர்னல், இன்னொன்று இன்ஃபன்சி. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். கரெக்டாக நான் இது வரைக்கும் பேசின எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். நான் ஜஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன், அதுவும் அந்த ஆர்டிக்கலை கொடுத்ததுனால. ஸோ இந்த பாயிண்டில் தெரிஞ்சதை ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோன்னு சில பேர் யோசிக்கலாம். ஆர்டிக்கலை கொடுத்துருக்காங்க, நம்ம இது ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணுறோம், இல்லை சம்மரைஸ் பண்ணிக்கிறோம், கம்பேர் பண்ணிக்கிறோம். ஃபியூச்சர் நெக்ஸ்ட் மெயின்ஸில் வந்து இந்தியாவோட நியூட்ரிஷன் பற்றியோ, இந்தியாவோட பாப்புலேஷன் கிட்டாங்கன்னா, பாப்புலேஷன் டைனாமிக்ஸ் பற்றி கேட்டாங்கன்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணி எழுதிடலாம். ஓகேவா? ஸோ 2000லேருந்து 2020 இல்லை 2021 எல்லாம் வச்சுக்கலாம். லாஸ்ட் 20 இயர்ஸில் அந்த பிரசவம் டைமில் அம்மா இறந்து போவாங்களே, அது கம்மியாக இருக்கா? ஆவரேஜாக ஒரு 384 பேர் இறந்து போவாங்க. இப்போ குறைச்சிட்டாங்க. இப்போ 100 பேர் தான், 102 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ நிறைய குறைச்சாச்சுல. சிமிலர்லி ஒரு 1000 குழந்தை பிறக்குதுன்னா அந்த 1000 பேரில் 66 குழந்தைகள் மோஸ்ட்லி இறந்து போயிடுது ஆவரேஜாக. அது இப்போ என்ன இருக்குது? குறைஞ்சிருக்கு. 25 குழந்தை, 25 சைல்டு தான் இருக்குது. ஸோ 1000 குழந்தை பிறகுதுனால 25 குழந்தை தான் இருக்குது. ஸோ இறப்பு விகிதம், இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டியும் குறைஞ்சிருக்கு. ஸோ ஃபுட்டு பார்த்தாச்சு, அப்புறம் ஹெல்த்து பார்த்தாச்சு. இன்னொரு முக்கியமானது பவர்ட்டி வச்சுக்கலாமா? பவர்ட்டி மீன்ஸ் எக்கனாமிக்கலாக சொல்கிறேன்னா கையில் காசு கிடைக்கணும்ல. இன்கம் இன்இக்வாலிட்டி. இன்கம் இன்இக்வாலிட்டியில் இந்தியா சொல்ல வேணாம், அதிகமாக இருக்கும்ல. ரீசெண்டாக கூட ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொன்னிச்சுல. இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகையில் ஜஸ்ட் டாப் 10% மக்கள் தொகை மட்டும் 70% ஆஃப் இந்தியாவோட வெல்த் வச்சுருக்காங்கன்னு டேட்டா வச்சுல. இப்போ என்ன சொல்லுது? இந்தியாவில் இன்இக்வாலிட்டி இருக்குல்ல, வெல்த்தில் இருக்குது. அப்போ வெல்த்தில் இன்இக்வாலிட்டி இருக்கும்போது பவர்ட்டி இருக்க தான் செய்யும். டாப் 10% ஆஃப் தி இந்தியாஸ் பாப்புலேஷன் இஸ் ஹோல்டிங் தி 77% ஆஃப் தி இந்தியாஸ் நேஷ்னல்ஸ் வெல்த். ஸோ வெல்த் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகல. இது ஒரு சேலஞ்சிங். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஃபுட் அந்த ஹங்கரில் வச்சு பார்த்தா கூட குளோபல் லெவலில் நாம் குறைச்சிருக்கிறோம். பட் குளோபல் லெவல் ரேங்க் எடுத்து பார்த்தோன்னா இந்தியாவோட ரேங்க் கம்மியாக தான் இருக்குது. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 125 தானே. 125 கண்ட்ரி அவுட் ஆஃப் ரேங்கிங்கில் இந்தியாவோட ரேங்க் 111 தானே. எஸ். ஸோ நம்ம குறைச்சிருந்தாலும் குளோபல் லெவலில் பார்த்தா ரொம்ப பின்னாடி இருக்கும். அண்ட் அதுக்கு என்ன ரீசன் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து பசியை குறைச்சிருக்கோம், பட் நியூட்ரிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, நியூட்ரிஷன் ஸ்ட்ராங் ஆகல, அதனால ரேங்க் கம்மி. இந்தியாவில் நியூட்ரிஷன் சரியாக சாப்பாடு இல்லாதனால ஸ்டண்டிங் இருக்கும்ல, ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க, வேஸ்டிங் தெரியும்ல. எஸ், ஸ்டண்டிங் தான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் குள்ளமாக இருக்காங்க இந்தியாவில். ஓகே, வேஸ்ட்னு அர்த்தம் ஒரு சைல்டு எவ்வளோ ஹைட்டாக இருக்கோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கும்ல, அது இல்லை, வேஸ்டிங். ஸோ அது ஒன்று. அண்டர் வெயிட்னு அர்த்தம் ஏஜுக்கு ஏற்ற வெயிட் இல்லை. இது எல்லாத்தோட முக்கியமான சேலஞ்ச் இந்தியாவில் அனிமியா. நிறைய பேர் அனிமியா இல்லை. கேர்ள்ஸ் சைல்டு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எப்படி இருக்காங்க? அனிமிக்கா இருக்காங்க. அதாவது ரத்தம் அதிகமாக இல்லை, ஹெல்த்தி ஆர்பிசி லெவல் கம்மியாக இருக்கா. இதெல்லாம் தான் ஃபியூச்சர் சேலஞ்சஸ். அண்ட் இது கூடவே நம்ம வந்து ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தோம், மற்ற கண்ட்ரியை விட இந்தியாவுக்கு ஒரு முக்கிய சேலஞ்ச் இருக்குது. டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து டிசீஸ் அதிகமாக வரும். ரெண்டுமே வரும். கம்யூனிகபிள் டிசீஸும் வரும், அதாவது பரவற டிசீஸ் வருதும். நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது ஹார்ட் அட்டாக் வர்றது, அப்புறம் வந்து அந்த ஃபுட்டு பிரச்சனைலாம் வருதுல்ல, டயபெட்டிஸு, ஹார்ட் டிசீஸு, நான் கம்யூனிகபிள் டிசீஸ், லைஃப் ஸ்டைல் மாத்திர மாதிரி டிசீஸ் வரும். இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அப்புறம் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது வரத்துக்கு முன்னாடி தடுக்கணும். இதுக்கும் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும்? இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக டிசீஸ் கண்ட்ரோலில் வந்து உருவாக்குறது ஈஸி தான். பட் ஆக்சுவலாக சேலஞ்சிங் என்னன்னா பாப்புலேஷன் தான். இதோட பாப்புலேஷன் இப்போ எவ்வளோ இருக்குது? 1.44 பில்லியனா. ஸோ 144 கோடி இல்லை. ஸோ எல்லாரும் டார்கெட் பண்ணுற மாதிரி உருவாக்குறது கஷ்டம். ஸோ சைனாவோட இப்போ யார் பாப்புலேஷன் அதிகம்? இந்தியா தானே. ஸோ இந்தியா இஸ் ஹைலி பாப்புலஸ், ஸ்லைட்லி ஹையர் தென் சைனா. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, அந்த பவர்ட்டி குறைச்சும் பார்த்தோம்ல.
அந்த 40லேருந்து 10 குறைச்சாச்சு பார்த்தோம்ல, அவுட் ஆஃப் 100 பேரில். பட் ஆக்சுவலாக அதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. இந்த பாவர்ட்டி ரிடக்ஷன் வந்து எல்லா ஸ்டேட்லையும் ஒரே மாதிரி இல்லை. சில ஸ்டேட்டில், இந்தியாவில் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, சில ஸ்டேட்டில் பாவர்ட்டி நல்லா குறைஞ்சிருக்கு. பட் சில ஸ்டேட்டில் பாவர்ட்டி இன்னும் அதிகமாக இருக்குது. முக்கியமாக 4 ஸ்டேட்டில், உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட். இந்த ஆர்டரே முக்கியம். அதாவது இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் பாவர்ட்டி அதிகமாக இருக்குது, அது பாவர்ட்டி மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா யூபியில் தான் ரொம்ப அதிகம். அதுவே உங்களுக்கு நான் யூபி ஸ்டேட்டோட பாப்புலேஷன் அதிகம். ஸோ யூபியில் தான் அதிகமான பாவர்ட்டி இருக்குது. அப்புறம் பீகாரில், அப்புறம் எம்பியில், ஜார்க்கண்ட்ல. ஸோ அப்போ வந்து அந்த 40 பேர் சொன்னோம்ல, 40 பேர் 10 பேர் ஆகிட்டாங்களே. அப்போ இந்த ஸ்டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க பாவர்ட்டியாக. ஸோ பாவர்ட்டி ரிடக்ஷன் வந்து எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி இல்லை. அப்போ எல்லா ஸ்டேட்லேயும் பாவர்ட்டி குறைக்கிற மாதிரி ஒரு பாலிசி உருவாக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்டேட்டில் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தோம் நம்ம இருக்கா, அது 1950 விட இப்போ இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலோட பெர் கேபிட்டா சம்பளம் அதிகமாக இருக்குல்ல, 6 மடங்கு அதிகமாக இருக்குது பார்த்தோம் நம்ம இருக்கா. அப்போ அந்த 6 மடங்கு அதிகமாகிற சம்பளம் வந்து இந்த ஊரில் இருக்காது. கரெக்டாக? அப்போ சம்பளமே அதிகமாகலைன்னா ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும். அப்போ அந்த ஊரில் வாடுற மக்களோட அந்த லாங்குவிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆவரேஜாக வந்து இந்தியாவில் ஒரு 70 வயசு வரைக்கும் வாடுறாங்கன்னா அங்கே கம்மியாக விடுவாங்க. உங்களுக்கு தெரியும் தானே, ஃபஸ்ட்டில் 60 வயசு வரைக்கும் வாடுற ஓல்டேஜ் வந்து இப்போ 70 வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக இருக்குது. அப்போ இது இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டேட்டில் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும்ல, அது நான் வச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தா எல்லா பாயிண்ட்டுமே மெயின்ஸ், நீங்கள் குரூப் பண்ணாலும் ஓகே, இல்லை யூபிஎஸ்னாலும் ஓகே, இந்த மெயின்ஸில் இந்த பாயிண்ட் ஆட் பண்ணணும். பட் 2023-24 அப்புறம் நீங்கள் மெயின்ஸில் பாப்புலேஷன் பற்றி எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேராக இருக்கணும், பாப்புலேஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்ச்னாலும் பாப்புலேஷன் அண்ட் டைனாமிக்ஸில் ஒரு சேஞ்ச் இருக்குது. கரெக்டாக? நிறைய பேருக்கு அந்த ஹீட் வேவ்ஸ்லாம் பாதிப்பு ஏற்படுறாங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சை சரி பண்ண வேண்டியதும் பாப்புலேஷனோட டெவலப்மெண்ட் முக்கியம். ஸோ இந்த பேராகிராஃப் லிங்கேஜில் கண்டிப்பாக எழுதணும். என்ன ரீசன்? குளோபல் வந்து அதாவது ஏர்த்தோட கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால அதிகமான பாதிப்பாக இருக்குது. குளோபல் சவுத் தானே, அதாவது டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான் அதிக பாதிப்பு. எந்த வகையான பாதிப்பு? 2 வகையாக சொல்லலாம். டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் அந்த காலகட்டத்தில் இயற்கையை முடிஞ்ச அளவுக்கு அடித்து டெவலப் ஆகிட்டாங்க. இப்போ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து இப்போ தான் வந்து டெவலப் ஆகுறாங்க. எல்லாருக்கும் வேலையை தராங்க, எக்கனாமி பூஸ்ட் பண்ணுறாங்க. எக்கனாமி பூஸ்ட் பண்ணும்போது நேச்சுரலாக எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக? இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, நேச்சுரல் யூஸ் பண்ணக்கூடாது சொன்னீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரியால் இம்ப்ரூவ் ஆக முடியாது. அது ஒன்று. 2வது, டெவலப்பிங் கண்ட்ரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, வீடுகள்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, வீக்காக இருக்கும். வீக் மீன்ஸ் குடிசைகள் இருக்கும். அது வந்து பட்ஜெட் லெவலில் கட்டுற வீடுகள் இருக்குமே தவிர கிளைமேட் சேஞ்சை, ஃப்ளட்டை, அவர் சொல்லுவாங்களே டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்களே, டிசாஸ்டர் தாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு வீடை பிளான் பண்ணி கட்டுற அளவுக்குலாம் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் காசு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ளட்டு வந்துச்சுன்னா, டிசாஸ்டர் வந்துச்சுன்னா ஆல்ரெடி இருக்கிற வீடுகள் டிஸ்டர்ப் ஆகும். அப்போ அதுக்கும் காசு வந்து என்ன பண்ணி ஆகணும். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அர்பன் சிட்டி இருக்குன்னா, அர்பன் சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு டெவலப்பிங் உலகம் முழுக்க மாற்றுறாங்க. டெவலப்பிங் கண்ட்ரிக்கு தன்னோட எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கே டைம் அதிகமாக இருக்கும்போது ஆல்ரெடி இருக்கிற ஒரு சிட்டியை மறுபடியும் ரீஷிஃப்ட் பண்ணி புதுசாக கட்டணும்னா கஷ்டம் இல்லை, காசு இருக்காதுல்ல. ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியோட காசு அதிகமாக எடுத்துக்குது. அது ஒரு ப்ராப்ளம். அண்ட் இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி ஒரு டிபேட் வரும்போது இந்தியா மேலே ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. எந்த கண்ட்ரி பாப்புலஸாக இருக்கோ அந்த கண்ட்ரி தான் அதிகமான ரிசோர்ஸை யூஸ் பண்ணும், அதிகமான பொல்யூஷனை உருவாக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. எந்த கண்ட்ரியில் சம்பளம் மக்கள் அதிகமாக வாங்குறாங்களோ அதிகமாக சம்பளம் வாங்குற மக்கள் தான் அதிகம் பொருள் வாங்குவாங்க. ஸோ அதிகமாக வேஸ்ட் பண்ணுறது அவங்க தான். அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் OECD கண்ட்ரிஸ், அதாவது கொஞ்சம் டெவலப் ஆன கண்ட்ரிஸ், அந்த கண்ட்ரியோட ஒரு இண்டிவிஜுவலோட பெர் கேபிட்டல் இன்கம் வந்து $40,000. ஓகே. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸில் பாப்புலேஷன் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்குமா? 1.39 பில்லியன். ஸோ எல்லா டெவலப்டு கண்ட்ரீஸையும் டோட்டலாக சேர்த்தாவே வர பாப்புலேஷன் 1.3 பில்லியன். பட் இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ? 1.4 பில்லியன். ஸோ ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷன் இவ்வளோ. கரெக்டாக? பட் ஆக்சுவலாக இது எல்லா டெவலப்டு கண்ட்ரிஸ் சேர்த்து கன்சியூம் பண்ணுறாங்களே, $55 trillion அளவுக்கு பொருளை கன்சியூம் பண்ணுறாங்க. ஓகே. பட் இந்தியா அந்த 144 கோடி இருக்குல்ல, 1.4 பில்லியன், 3.5 trillion வர்த் ஆஃப் குட்ஸ் தான் என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகம், கன்சம்ஷன் பண்ணுற குட்ஸ் இருக்குல்ல, வாங்குற பொருட்கள் கம்மி. அப்போ வாங்குற பொருட்கள் கம்மினா அதை உருவாக்குற வேஸ்டேஜ் கம்மி தான். ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து எந்த பொல்யூஷன் பண்ணலன்னு சொன்னாலும் அவங்க வாங்குற சம்பளத்தை வச்சுக்கிட்டு பல மடங்கு என்ன பண்ணுறாங்க, பொருட்களை வாங்குறதுனால அதை விட வேஸ்டேஜ் உருவாகும். அப்போ இந்த வேஸ்டேஜுக்கு அவங்க தான் என்ன பண்ணி ஆகணும், குறைக்கணும். ஸோ டெவலப்பிங் கண்ட்ரியை எக்கனாமி குறைக்கிறத விட டெவலப்டு கண்ட்ரியோட கன்சம்ஷனை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிளைமேட் சேஞ்ச் டிபேட்டில் பேசணும். ஸோ இந்த டிபேட்டை மற்ற டெவலப்டு கண்ட்ரீஸில் அக்செப்ட் பண்ணணும். அது கூட தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், நாமளும் கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசணும். ஸோ டெவலப்பிங் கண்ட்ரியும் கிளைமேட் சேஞ்சுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். அட் சேம் டைம் டெவலப்டு கண்ட்ரிக்கிட்டையும் ஒரு ஃபோர்ஸ் தரணும்ல. எஸ். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது இயற்கை அழிக்காமல் கரெக்டாக யூஸ் பண்ணுற ஒரு எக்கனாமிக் க்ரோத்தை பற்றி பேசணும்னா கண்டிப்பாக இந்தியாவை பற்றி பேசி ஆகணும். 2023 தானே. எஸ். G20 நியூ டெல்லி டிக்ளரேஷனில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவு என்ன? டீகப்ளிங் தி இந்தியாஸ் எக்கனாமிக் க்ரோத் ஃப்ரம் என்விரான்மெண்ட். அதாவது இந்தியாவோட எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும்போது என்விரான்மெண்ட்டும் அழிகிறதுக்கான சான்சஸை குறைக்கணும். அதாவது ரெண்டுத்தையும் பிரிக்கணும். ஸோ ஒரு கண்ட்ரி எக்கனாமியில் பூஸ்ட் ஆச்சுன்னா என்விரான்மெண்ட் அழிக்க சொல்லுவாங்களே, அந்த கப்ளிங்கை டிஃப்ரென்ஸ் ஆகும், டீகப்பிள் பண்ணணும். அதுக்கு சர்க்குலர் எக்கனாமிக்கல் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று உருவாக்கணும்.
அதாவது நீங்கள் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணீங்கன்னா அதை ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? வேஸ்டேஜ் குறையும் இல்லை? இந்த மாதிரி கான்செப்ட்டுக்குள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இந்தியா என்ன இருக்குது, ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கு. ஸோ இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் பற்றி, கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசினாங்கன்னா அந்த நியூ டெல்லி டிக்ளரேஷனை கோட் பண்ணுறது, இது ஒன்று. ரெண்டாவது, இந்தியா ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு 2070க்குள்ளே இந்தியாவோட எக்கனாமியில் 0% ஆஃப் பொல்யூஷன், நெட் ஜீரோ எமிஷன் எக்கனாமியை உருவாக்கிடுவோன்னு இந்தியா என்ன பண்ணிருக்கு, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு 2070. ஸோ பாவர்ட்டியை ஃபுல்லாக எராடிகேட் பண்ணாத ஒரு கண்ட்ரி வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் எக்கனாமிக்கலாகவும் அந்த எமிஷனை வந்து குறைப்போன்னு சொல்கிறது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் கோட் பண்ணி ஆகணும். சில பேருக்கு வந்து சர்க்கிள் எக்கனாமி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு மேபி ப்ராக்டிக்கலாக சில பேருக்கு டக்குன்னு மைண்டில் வந்திருக்காது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். புதுசாக பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு, குட்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரி எவ்வளோ புதுசாக வருதோ அதுக்கு ஈக்குவலாக ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியும் டெவலப் பண்ணணும். இது வழியாக உற்பத்தி பண்ண எல்லா பொருளையும் ரீசைக்கிள் பண்ணிவிடுவோம். அது வழியாக மக்களுக்கு ஜாப்ஸும் கிடைக்கும். ஸோ சர்க்கிள் எக்கனாமியில் முக்கியமானது ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியை உருவாக்குறது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ. ஸோ அந்த ஊரில் வந்து அந்த குப்பை போகிறாங்களே, லேண்ட் ஃபில்லில் போட்டுருவாங்களே, அதில் 80% பொருட்கள் வந்து இப்போ டேரெக்டாக ரீசைக்கிள் இண்டஸ்ட்ரி தான் போகுது. ரீசைக்கிள் பண்ணிடுறாங்க. ஸோ லேண்டுக்கு வேஸ்ட் போகிறத குறைச்சிட்டாங்க சான் ஃப்ரான்சிஸ்கோ. ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி போட்டாலே ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி வருது, அதை யூஸ் பண்ணிக்க. ரெண்டாவது, இந்தியாவில் இந்த ரிப்பேரபிலிட்டி இருக்குல்ல, இந்த கல்ச்சர் உருவாக்கணும். ஆக்சுவலாக 90s கிட்ஸோட இயர்லி டைம், ஸ்கூல் டைமில் இது இருக்கும். அதாவது ஒரு பொருள் இருக்குது, ஒரு ரேடியோ, ஒரு டிவி இதாக இருக்குன்னா அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா தூக்கி போடாமல் சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்களே, அந்த ரிப்பேர் பண்ணுற கல்ச்சரை உருவாக்கணும். ஒரு இன்டென்ஷன் புரியுதா? ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளோட லாங்குவிட்டி ஜஸ்ட் 3 இயர்ஸ்னால் 3 இயர்ஸ்லேயே அது என்ன ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். அப்போது லாங்குவிட்டி அதிகமாகணும். எல்லா பொருளோட லாங்குவிட்டி, அதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் யூஸ் பண்ணுற அளவுக்கு லாங்குவிட்டி அதிகமாகும். அதுக்கு என்ன பண்ணி ஆகணும், அந்த ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சு சரி பண்ணுவோம்ல, அந்த ரிப்பேரபிலிட்டி கல்ச்சரை உருவாக்கணும். அது உருவாக்கினாலே பொருள் பண்ண மாட்டாங்க, டிவி உடனே 10 வாங்க மாட்டாங்க, அந்த டிவி ரிப்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த கல்ச்சர் உருவாக்கணும். மூணாவது முக்கியமானது, நம்ம குட்ஸை உற்பத்தி பண்ணுறோம்ல, உற்பத்தி பண்ணும்போது என்ன பண்ணலான்னா டேரெக்டாக இயற்கை அழித்து உருவாக்குறத விட, இல்லை மினரல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறத விட, வேஸ்ட் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் வச்சுக்கலாம். ஓஷனில் பிளாஸ்டிக்லாம் கொட்டுறாங்களே, அந்த பிளாஸ்டிக் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணி அதில் பொருள் உற்பத்தி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிதாஸ் தெரியுங்களா கம்பெனி, அந்த ஷூ கம்பெனி, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓஷனில் இருக்கிற பிளாஸ்டிக் வேஸ்ட்டை ரீமாடல் பண்ணி ஷூ உருவாக்குறாங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷனில் என்ன இருக்குது, சஸ்டைனபிலிட்டி இருக்குல்ல. எஸ், இது எல்லாத்தோட முக்கியமானது எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ப்ரொடியூசரோட மெயின் வேலை வந்து பொருள் உற்பத்தி பண்ண கிடையாது. உற்பத்தி பண்ண பொருள் வந்து வேஸ்ட் ஆகாமல், அதாவது லேண்டில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி போய் சேகாமல் அதை மறுபடியும் ரீசைக்கிள் கொண்டு வர வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரொடியூசருக்கு தான். அதாவது நீ ஒரு பொருள் உற்பத்தி பண்ணிட்ட, அது வந்து நம்ம எக்கனாமிக் வந்துருச்சு, அதை உற்பத்தி பண்ணி ஒருத்தவங்க வாங்குறாங்க, திரும்பி அது வேஸ்ட்டுக்கு போகாமல் திரும்பி நீ அதை வாங்கிட்டு ரீசைக்கிள் பண்ணுற அந்த ஃபுல் சைக்கிளையும் யார் பார்த்துக்கணும், ப்ரொடியூசர் தான் பார்த்துக்கணும். ஏன்னா அவர் தான் லாபம் வருது. ஸோ எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த டேர்மும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குல்ல, லாஸ்ட் 5 இயர்ஸாக ஃபேமஸ். ஸோ இந்த எல்லா விஷயம் தான் நம்ம வேர்ல்டு பாப்புலேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக் ஃபேக்ட், இந்தியாவோட பாப்புலேஷன் 144 கோடியா, 1.4 பில்லியன். குளோபல் பாப்புலேஷன் எவ்வளோ, 8.5 பில்லியன். மீனிங் புரிஞ்சுல? எஸ், 1.4 பில்லியன் 8.5 பில்லியன். 800 கோடி குளோபல், 1 கோடி 1.4 கோடி வந்து இந்தியா. ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன் டேவோட என்னைக்கு, ஜூலை 11 தான். எஸ், ஸோ இந்த வருஷத்தோட தீம் என்ன, உமன்ஸ் செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸா. ஏன் வந்து உமனை பேஸ் பண்ணி இந்த வருஷம் வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து ஹைலைட் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சது தான். ஒரு நாளைக்கு குளோபல் லெவலில் 800 தாய்மார்கள் இருக்கிறாங்க, மேட்டர்னலாக இருக்கிறாங்களே, அந்த சைல்டு பர்த் பண்ணுறாங்களே, அதில் ஒரு நாளைக்கு 800 பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அப்படின்னு அர்த்தம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரைட்ஸ் சரியில்லைன்னு அர்த்தம்ல. அப்போது அதனால் ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரெக்னென்சி டைமில், சைல்டு பர்த் டைமில் குளோபல் லெவலில் எவ்ரிடே 800 உமன் ஆகிறாங்க, இறந்து போகிறாங்க. ஸோ இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. மைக்ரேஷன் பற்றின ஃபேக்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ஓல்டேஜ் பாப்புலேஷன் இந்த ஊரில் கேரளாவில் வந்து அன்இக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் இது போதும், முக்கியமானது கவர் பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட் ஃபேக்டரோட முடிச்சுக்கலாம், மற்ற டைம் கிடைக்கும். 2 ஃபேக்ட்ஸ் தான் இருக்குது, அது ரொம்ப பேசிக்ஸ், அது நான் மொத்தம் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு செக்ஷன் சொல்கிறேன், அது நம்ம ஆல்ரெடி படித்தது தான், ட்ரை பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் இயர் வந்து சிஆர்பிசி படிச்ச ஞாபகம் இருக்கா, அதில் செக்ஷன் 125 ஞாபகம் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஒய்ஃபுக்கு வந்து ஃபினான்ஷியலாக அவன் சப்போர்ட் தரணும் இல்லை, அந்த சொல்லுவாங்களே மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ஹஸ்பண்ட் தரணும் தானே, அது தெரியும். அந்த சப்போர்ட் வாங்கி தர்ற செக்ஷன் தான் 125. கரெக்டாக? இந்த சப்போர்ட் வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும், இந்தியாவில் இருக்கிற எல்லா டைவர்ஸ் உமனுக்கும் பொருந்துமான்னு கேட்டால் ஸ்டார்டிங் அப்படி கிடையாது. முஸ்லீம்ஸ் பெண்களுக்கு, அதாவது ஒரு முஸ்லீம் உமனை வந்து டைவர்ஸ் பண்ணுறாரு ஒரு முஸ்லீம் ஹஸ்பண்ட்னா, அந்த உமனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, என்ன ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் ஹஸ்பண்டை வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்கு அவங்க அங்கே முஸ்லீம்னு தனி லா இருக்குல்ல, பர்சனல் லா இருக்குது, அந்த லா பேஸ் பண்ணி தான் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும், ப்ரிவிலேஜ் கிடைக்கும், அந்த சப்போர்ட் கிடைக்கும். கரெக்டாக? பட் இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்காரு, டிவோர்ஸ்டு முஸ்லீம் உமன் என்டைட்டில் டு மெயின்டெனன்ஸ், இந்த ஃபினான்ஸ் சப்போர்ட் வாங்கிக்கலாம் அண்டர் தி செக்குலர் ஸ்டேட். ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு தனி லா இருக்குது, அந்த முஸ்லீம் உமனுக்கு தனி லா பேஸ் பண்ணி அந்த காசு வாங்கிக்கலாம். கரெக்டாக?
அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஸ்கிரிமினேஷன் தானே. பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும் முஸ்லீமை தனியாக பார்க்குற மாதிரி இருக்குல்ல. எஸ், இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அப்படிலாம் தேவையில்லை. அந்த செக்ஷன் 125 எல்லாருக்கும் பொருந்தும். செக்குலர் ஈவன் முஸ்லீம் உமன் வந்து யாராவது டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த செக்ஷன் 125 பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் காசு வாங்கிக்கலாம். சரி, சிம்பிளாக சொல்லணும்னா, சரி 1986 ஒரு ஆக்ட் போட்டாங்க, முஸ்லீம் உமன் டிவோர்ஸ் ஆக்ட். அப்போ ஒரு முஸ்லீம் உமன் டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் ஒன்று பேசுகிற தனி ஆக்ட் இருக்குது. ஓகே, அப்படின்னு அர்த்தம் ரிலிஜனை பிரித்து பார்க்குறதுன்னு அர்த்தம். ஹிந்து மற்ற ரிலிஜனில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சேர்ந்து செக்ஷன் 125 ஒரு இருக்குது. பட் இவங்களும் தனியாக இருக்குதுண்ணே, கரெக்டாக. அப்போ தனியாக பிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அப்படி தேவையே இல்லை. அந்த ஆக்டில் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. செக்ஷன் 125 எல்லாரும் யூஸ் பண்ணுற அந்த செக்ஷனை யூஸ் பண்ணியும் பெனிஃபிட் வந்து வாங்கிட முடியும் முஸ்லீம் உமனை அப்படின்ற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அப்போ முஸ்லீம் உமனுக்கு வந்து 2 ஐடியா இருக்குல்ல. என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கிற அந்த முஸ்லீம் டைவர்ஸ் ஆக்ட் இருக்குல்ல 1986, அந்த ஆக்ட் பேஸ் பண்ணியும் ஃபைல் பண்ணி அந்த ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்து காசு வாங்கிக்கலாம் சப்போர்ட்டு. இல்லைனா செக்குலராக இருக்குல்ல, எல்லாருக்கும் பொருந்துற செக்ஷன் 125, அது பேஸ் பண்ணியும் காசு வாங்கிக்கலாம், மெயின்டெனன்ஸ் காசு வாங்கிக்கலாம். அதானே the choice left to the Muslim man to apply for maintenance either under section 125 or 1986. 2 ஆக்ட் பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிக்கலாம், காசு வாங்கிக்கலாம். இது அவங்களுக்கு எது ஈஸியோ